வரவேற்புரை. அனைவருக்கும் காலை வணக்கம். எம் ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியின் 39வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் திருமதி ஈ.டி. விஜயராணி, கூடங்குளம் அன்மின் நிலையம் மனிதவள மேம்பாட்டுக்குழு துணை மேலாளர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, கற்ற கல்வியின் அடையாளத்தை பட்டமாக பெற ஆவலுடன் காத்திருக்கும் இளம் பட்டதாரிகளே, தம் பிள்ளைகள் பட்டம் பெறுவதை காண பெருமகிழ்ச்சியுடன் அமர்ந்திருக்கும் பெற்றோர்களே, ஆன்றோர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினர் அறிமுகம் செய்து வைப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நடைபெறும் எமது கல்லூரியின் 39வது பட்டமளிப்பு விழாவில் 1277 மாணவியர் பட்டம் பெறுகின்றனர். பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் 40 மாணவியருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன என்பதை பெருமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் அறிமுகம். பல அலுவலர்களுக்கு இடையே நம் அழைப்பினை ஏற்று நம்மை சிறப்பிக்க இங்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி ஈ.டி. விஜயராணி, மனிதவள மேம்பாட்டுக்குழு துணை மேலாளர், கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணிபுரிந்து வருகின்றார். இவர்கள் 1992 கரக்பூர் அணுமின் நிலைய குஜராத்தில் தனி உதவியாளராக NPCIL தன் பணியை தொடங்கினார். தன் உழைப்பில் படிப்படியாக உயர்ந்து இந்தியாவில் NPCIL தலைமையகங்களில் மூத்த மேலாளராக பணிபுரிந்துள்ளார். இவர்கள் பல்வேறு துறைகளில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், HR ஆடிட், HR பட்ஜெட், ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆகியவற்றில் பணியாற்றியுள்ளார். இவர்கள் WIPS NPCIL சிறப்பாக பரிந்துள்ளமைக்கு விருதுகள் பல பெற்றுள்ளார். பலமுகம் கொண்ட சிறப்பு விருந்தினர் பெண்கள் முன்னேற்றம் குறித்து பாடுபவர் ஆவார். அதற்காக 4 முறை விருது பெற்றிருக்கிறார். 2022ஆம் ஆண்டு மிக குறிப்பாக KKNPP-யின் தலைவராக பார்லிமெண்ட் கமிட்டி மற்றும் ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி கூட்டத்தில் மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். 35 வருடங்கள் அனுபவம் கொண்ட இத்தனை சிறப்புமிக்க சிறப்பு விருந்தினர் அவர்களை கல்லூரியின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். மேலும் சிறப்பு விருந்தினர் அவர்களுடன் வருகை புரிந்திருக்கும் திரு ஆல் வேல்மயில் முருகன், சீனியர் அசிஸ்டன்ட் கிரேட் ஆபீசர், டாக்டர் அர்ச்சனா, திருமதி சரண்யா, திருமதி செல்வராணி அவர்களையும் இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக பட்டமளிப்பு விழா தொடக்கம். 39வது பட்டமளிப்பு விழாவை நான் துவங்கி வைக்கின்றேன். பட்டமளிப்பு விழா சிறப்புரை. சிறப்பு விருந்தினர் திருமதி ஈ.டி. விஜயராணி, மனிதவள மேம்பாட்டுக்குழு துணை மேலாளர், கூடங்குளம் அணுமின் நிலையம் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு என்னை விருந்தினராக அழைத்த முதல்வருக்கு என்னுடைய முதற்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை தந்த அன்பு மொழி, தந்தை தந்த அறிவு மொழி, என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் முதல்வருக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து HOD-களுக்கும் என்னுடைய தனி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உங்கள் எல்லோருக்கும் அறிவு சுடர் ஏற்றி இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிலைக்கு வருவதற்கு உதவிய நம்முடைய தாய் தந்தையர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்
இந்த ராணி அண்ணா கல்லூரியில் அமர்ந்திருக்கும் இன்று தன்னுடைய படிப்பை முடித்து பட்டமளிப்பு விழாவிற்காக அமர்ந்திருக்கும் அனைத்து ராணிகளுக்கும் இந்த விஜயராணியின் அன்பான வணக்கம். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அது மாதா பிதா அம்மா அப்பா அவங்கதான் நம்ம கையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து இதுதான் உன்னுடைய குருன்னு சொல்றாங்க. குருக்கு அப்புறம் ஏன் தெய்வத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குருவும் தெய்வமும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கதான் நம்மளை எல்லா இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. அதற்கு உதவி உங்கள் முன்னால் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அது முதல் ஓவியம், நான் பார்த்த முதல் முகம், என்னை வழிநடத்தி சென்ற முதல் பெண்மணி, அவளே என்னுடைய தாய். என் தாய்க்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் என்னை உரையாற்றுகின்றேன். இன்று என் முன் எனது தாய் இல்லை. ஆனால் தாய் உறவில் நான் 3 பேரை என்னுடன் வைத்திருக்கிறேன். ஒன்று எனது சகோதரி, அவரது மகள் மற்றும் என்னுடைய மகள். இந்த கல்லூரி எனக்கு புதியதாய் இருக்கலாம், ஆனால் என் மகளுக்கு இது புதியது அல்ல. அவள் இங்க அடிக்கடி வந்திருக்கிறாள், எல்லாரோட நல்ல பழகி இருக்கிறாங்க, எல்லாம் செய்திருக்கிறாங்க. இங்க ஒரு பிளேஸ்மெண்ட் ஆபீசரா இதுக்கு முன்னால வந்திருக்கிறாங்க. ராணி அண்ணா கல்லூரியில என்ன கூப்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நானும் வர்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னது பொண்ணுதான். ஐயோ, இங்க ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருக்க பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதாவது சொல்லுவோம், கல்விக்கு ஈடு எதுவுமே இல்லை அப்படின்னு. அதாவது ஆசிரியர் பணி அறுப்பணி, அதாவது ஆசிரியர் இல்லாம நாம இல்லைன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லுவேன்னா, ஆசிரியர் அதாவது ஒரு தாய்க்கு தன்னோட வீட்டுல இருக்கிற 2 பிள்ளைங்க, நம்ம 2 பிள்ளைங்க இருப்போம் அல்லது ஒரு குழந்தை இருக்கும். நம்மளோட அம்மா அப்பாவுக்கு 5-6 பிள்ளைங்க இருந்திருக்கலாம். இவங்களை கவனிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் நாம. ஆனா ஒரு கிளாஸ்ல 50 பிள்ளைங்க, வீட்டுல 2 பிள்ளைங்க, அப்படி எத்தனை கிளாஸுக்கு இந்த டீச்சர்ஸ் போறாங்க, அப்ப எத்தனை பிள்ளைங்களை கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இன்னைக்கு தலை வணங்குறேன். அது கல்வியை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாக்ரடிஸோட மாணவன் பிளேட்டோவோட மாணவன் அரிஸ்டாட்டிலோட மாணவன் யாரு தெரியுமா? அந்த கிரேட் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே தன்னோட கையில வச்சிருந்தாரு. அப்ப அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டாங்க, சார் நீங்க உங்களோட ரகசியம், வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு காரணம் என் தாயும் தந்தையும். இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொன்னாரு. அது கல்விங்கிறது எவ்வளவு முக்கியமானதுன்னா, இப்ப ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து சுத்த பசங்க வாங்கிக்கலாம். ஆனா கல்வியை நம்ம கிட்ட யாரும் வாங்கவும் முடியாது, நம்ம பிரிச்சு எடுத்துட்டு போக முடியாது. அதைத்தான் சொல்லுவாங்க, மன்னரும் கற்றோனும் சீர்தூக்கின் அங்கே கற்றோனே சிறந்தவன் ஆவான். அது மன்னர் தன்னோட நாட்டுல பெரிய ஆள ஆகலாம், ஆனா கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி தான் ஒருவரை எங்க வேணாலும் கொண்டு போகும். இப்போ அடுத்து கல்வியை பத்தி பேசுறோம். அடுத்து பெண்கள் கல்வி, அதாவது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு பேசினா மட்டும் போதாது. நம்முடைய தாய் தந்தை நம்மளை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை நல்லா உபயோகிச்சுக்கணும். அது பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அந்த பெண்கள் எவ்வளவு படிக்கிறாங்க, எப்படி இருக்கிறோம், என்னோட அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்களோட அம்மா எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறதுக்கு யாரு காரணம், நான் என்ன செய்யணும். இப்ப நீங்க முதல் படி, உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மைல் கல்லில் கால் எடுத்து வைக்கிறீர்கள். சோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது உங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதை அடையிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. நீங்க எந்த வயசானாலும் சரி படிக்கிறதுக்கு ஒரு தடை கிடையாது. அதாவது சொல்லுவாங்க, முடிந்தவரை முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய். பயிற்சி செய்யறதுல தப்பே இல்லை. அதாவது சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள்ல எத்தனையோ பேர் சாதனை படைச்சிருக்கிறாங்க. சொல்லுவோம், அந்த காலத்திலேயே ஔவையார் அதியமானோட அங்க புலவரா இருந்திருக்கிறாங்க. காக்கினி பாடியார், கண்ணகி, சீதை, திரௌபதி, மண்டோதரி, அதாவது என் கணவன் காணா உலகை நானும் காணேன் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிக்கிட்டு இருந்த காந்தாரி,
அதுக்கப்புறம் சரோஜினி நாயுடு, அப்புறம் வேலு நாச்சியார், எதிரிகளை வெள்ளையனை எதிர்த்து போராடின ஜான்சி ராணி, அப்புறம் காவலுக்காக துணை போன கிரண் பேடி, அப்புறம் இந்த தன்னோட கம்பீரத்தார உலகத்தையே ஆண்ட இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் வெள்ளை புறாவாக வலம் வந்து எல்லோடைய அன்புக்கும் இணங்க தன்னுடைய அன்பை வழங்கிய அன்னை தெரேசா, தன்னுடைய நிர்வாகத்தால எல்லோரையும் தன்னுடைய ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து கண்ட்ரோலில் வைத்த ஜெயலலிதா, இன்னும் எத்தனையோ பேரை சொல்லி ஏன் இன்று நியூஸ் பேப்பர்ல காலையிலேயே வந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க. 8 நாளுக்காக விண்வெளம் போனவங்க 286 நாட்களுக்கு அப்புறம் திரும்பி வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த பெண்கள் மண்ணில மட்டும் சாதனை படைக்கல, விண்ணிலையும் படைச்சிருக்கிறோம். அப்படி படைச்ச அந்த வீர வழியில வந்த பெண்களான நீங்கள் எத்தனை சாதனை படைக்க வேண்டும், எத்தனை சாதனைகள் உள்ளன உங்கள் முன்னால். இங்க ஒரு 7 மொபைல் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 10 மொபைல் வச்சிருக்கிறேன், அதுல 9 பேர் மொபைல் எடுத்துட்டாங்க, கடைசி ஒருத்தர் எடுக்கல. இதை என்னன்னு சொல்லலாம்? 9 பேரு சரித்திரம் படிப்பதற்காக அந்த மொபைலை எடுத்தார்கள். அந்த 10வது மனிதன் சரித்திரம் படைப்பதற்காக அதை எடுக்கவில்லை. அவன் படைத்த சரித்திரத்தை மற்றவர்கள் படிப்பார்கள். இத்தனை சாதனை பெண்களை சொல்கிறீர்களே, எங்களால் முடியுமா என்று தானே யோசிக்கிறீர்கள். ஒரு நிமிடம் கண்ணை மூடி உங்கள் தாயினுடைய நிலைமையை பாருங்கள். காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும், காஃபி போடணும், ஒரு பிள்ளைக்கு டீ வேணும், ஒரு பிள்ளைக்கு பூஸ்ட் வேணும், கணவருக்கு டீ வேணும், இன்னொருத்தங்களுக்கு ஸ்ட்ராங்கா காஃபி வேணும், எல்லாத்தையுமே செய்து டிஃபனை செய்து உங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவங்க வேலை பார்க்கறவங்களா இருந்தா 8:30 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி ஆபீஸுக்கு போய் ஆபீஸ்ல உள்ள வேலையெல்லாம் செய்துட்டு சாப்பிடுறதுக்கு முன்னால என்னோட புள்ள சாப்பிட்டுச்சா அப்படின்னு போன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட மீதி வேலையெல்லாம் செய்து முடிக்கும் போது மறுபடியும் பிள்ளையோட ஞாபகம் வருது. ஆனா அங்க அலுவலகத்துல என்ன சொல்றாங்க, வேலையை சீக்கிரமா முடிச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க. அதையும் செய்துட்டு மறுபடியும் என்னோட பிள்ளை அங்க கிரச்சல காத்துக்கிட்டு இருக்கோம் அல்லது வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஓடி போய் வீட்டுல போய் அதுக்கு தேவையான எல்லாம் செய்து கொடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசிரியரா, இது ஆசிரியர்களுக்கும் பொருந்தும், அவங்களும் ஒரு தாய், அங்கே ஒரு ஆசிரியராக, ஒரு மருத்துவராக, ஒரு செவிலியராக, இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் செய்து கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஜினியராக எல்லாம் செய்து முடிச்சுட்டு உங்க எல்லாரையும் தூங்க வச்சுட்டு நைட்டை தூங்கிட்டு மறுபடியும் காலையில எழுந்திரிச்சு இதையே ஆரம்பிக்கிற உங்கள் தாய் செய்தது ஒரு சாதனை இல்லையா? அதனை சாதனை என்று தோன்றினால் நீங்கள் மிகுந்த கரகோஷம் எழுப்பலாமே. அதாவது ஜப்பான்ல ஒரு பாட புத்தகத்துல இருந்ததாம், அதாவது கொள்ளைக்காரங்க அந்த ஊர்ல கொள்ளையடிச்சிட்டு போவதுக்கு அடிக்கடி வருவாங்களாம். அப்ப ஒரு தாய் தன்னோட ரெண்டு பிள்ளைங்க அது முன்னால இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்களுக்கும் உணவு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கொள்ளைக்காரங்க வந்த உடனே எல்லாரும் ஓடுறாங்க. இந்த தாய் என்ன பண்றான்னா தன்னோட 2 பிள்ளைங்களை 2 கையில தூக்கிட்டு ஓடுறாங்க. பின்னால குதிரையில விரட்டிட்டு வர்றப்போ இவங்களுக்கு என்ன தோன்றதுன்னா, அதிக தூரம் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு ஓட முடியாது. சோ 2 பிள்ளைங்களோட முகத்தையும் திரும்பி திரும்பி பார்த்தாங்க. ஒரு பிள்ளைய இறக்கி விட்டுட்டு இவங்க ஓடிட்டாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஒளிஞ்சு நின்று பார்க்க குழந்தையோட தலை போனதுக்கு அப்புறம் அந்த தாய் கதை அப்ப கேட்டாரு பக்கத்துல இருந்தவர், ஏமா நீ இன்னொரு குழந்தைய எடுத்துட்டு போகல? தாய் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஒரு ஆசிரியர், இந்த 2 பிள்ளைங்களும் எங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இறந்து போனது என்னோட குழந்தை, நான் அரவணைத்தது என்னிடம் படிக்க வந்த குழந்தை, ஏனென்றால் என்னை நம்பி அந்த தாய் என்னிடம் விட்டு சென்றாள் அப்படின்னு சொன்னாங்க. இதை விட ஒரு பெரிய பணி இருக்கிறதா? தன் குழந்தை கூட என்று பார்க்காமல் தன்னிடம் படிக்க வந்த அந்த குழந்தை காப்பாற்றிய அந்த ஆசிரியருக்கு ஒரு வணக்கம். அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதாவது அமெரிக்காவையே அதிர வைத்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனை தெரியும், அவரு கண்டுபிடிச்சதும் தெரியும், பெரிய விஷயம் இருக்கும். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னால இருந்தது யாருன்னா நம்ம எல்லாருக்கும் அந்த அளவு தெரியாது. வேற யாரும் இல்ல, அவங்களோட தாய் தான். அந்த புள்ள 4 வயசு இருக்கும்போது அது ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவங்க தாய்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, எங்க டீச்சர் இதை உங்கள்ட்ட தனியா கொடுக்க சொன்னாங்க அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த தாய் அதை திறந்து பார்த்துட்டு கதறி அழுறாங்க. ஏன் தெரியுமா? அது உள்ள லெட்டர்ல எழுதி இருக்கிறது, உங்கள் மகன் இனி பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க டிசியை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு. அப்ப இந்த அம்மா ஏம்மா அழுற அப்படின்னு கேட்கா, இல்லப்பா உனக்கு இருக்கிற அறிவுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா, அதனால உன்னை வேற எங்கேயாவது கொண்டு போய் படிக்க சொல்றாங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க.
கூட்டிட்டு போய் ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க. யாருமே ஒத்துக்கல. உங்க பையனுக்கு மூளையே இல்லை, நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த தாய் வந்து சொல்லிட்டு போனாங்க. அது ஒரு தாயோட சபதம். அவங்க சொல்லிட்டு போனாங்க, இன்னைக்கு என் பையனை நிராகரித்த இதே அமெரிக்கா நாளை என் பையனை தேடி என்னிடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அவனை தனியா உட்கார வச்சு லைப்ரரியில போய் எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை படிக்க வச்சு பெரிய ஆளா ஆயாச்சு. அப்ப அங்க வந்து எக்ஸிபிஷன் நடந்தது. அந்த எக்ஸ்போல வந்து இவர் தான் கண்டுபிடிச்சதை கொண்டு வைக்கும் போது மத்த நாட்டுல உள்ளவங்க சொன்னாங்க, இவர் வந்து ஒரு மெஜிஷியன், இவர் ஏதோ செய்து காட்டுறாரு, நீங்க எல்லாம் அதை நம்புறீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த அமெரிக்க பாராளுமன்றமே அன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குது, ஒருத்தர் கண்டுபிடிச்சதை வந்து நம்ம என்னன்னு தெரியாம வெளியில அனுப்பிட்டோம், எல்லாரும் ஆராய்ச்சி பண்றாங்க, பண்றப்ப அவர் கண்டுபிடிச்சது சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அந்த பையன் சொன்னது என்ன தெரியுமோ, எதற்காக அமெரிக்கா என்னை பாராட்ட வேண்டும், என்னுடைய தாய் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவள், என்னை பாராட்ட வேண்டும் என்றால் இங்கிலாந்து தானே என்னை பாராட்ட வேண்டும் அப்படின்னாங்க. அந்த பிள்ளைய கூட்டிட்டு அவங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்துல போய் பாராட்டினாங்க. சோ ஒரு தாய் நினைச்சா தன்னோட பிள்ளைய என்ன வேணாலும் செய்ய முடியும். அது சொல்லுவாங்க, ஒரு ஒரு வீட்டுல ஒரு பெண் வந்து, அது இல்ல ஒரு ஆண் வந்து வாரிசு, அப்ப பெண் என்ன, ஒரு பெண் பிறந்தால் அந்த வீட்டுக்கு அது பரிசு. இன்னொன்னு சொல்லணும், அதாவது கடவுள்கிட்ட குழந்தை வேண்டுனாங்களாம். ஆண் குழந்தை பிறந்தது கடவுள் அருளால, ஆனா கடவுளே வந்து பிறந்தாராம் பெண் குழந்தையா. இது வந்து திருநெல்வேலியில இன்னும் உண்டு. அதாவது 5 பெண் குழந்தை இருந்தா கூட 6வது பெண் குழந்தை பிறக்கும் போது அந்த தந்தை சொல்லுவார், என்னோட அம்மா பிறந்திருக்கிறாங்க, எனக்கு லட்சுமி வந்து என்னோட வீட்டுல பிறந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு உதாரணமா இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற இந்த மகளிர் கல்லூரியில் இன்று நீங்கள் எல்லாம் படித்திருப்பது பெருமையான விஷயம். அதாவது என்ன சொல்லுவேன்னா, சொல்லுவாங்க, அதாவது பெண்களால முடியுமா, பெண்களால முடியுமா, என்ன முடியாது, பெண்களால எல்லாமே முடியும். அது பெண்ணின் பெருமை, நாட்டின் பெருமை. பெண் வந்து எல்லா இடத்துலயும் ஆணுக்கு பெண் நிகர் ஆண் என்று அதெல்லாம் நிறைய என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. ஏன் அது வந்து ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் பொருந்துமா, ஏன் பெண் குழந்தை வந்து எதுவுமே சாதிக்காதா? ஏன் இல்ல, பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை கேட்டு கிறுகிறுத்து போனேனடா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாரதியார் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, ஓடி வருகையிலே என் உள்ளம் குளிருதடி, நீ ஆடி பாடுகையிலே உன்னை நோக்கி என் ஆவி வருதடி, உச்சிதனை முகரும் போது கர்வம் கூடுதடி, உன்னை ஊரார் மெச்சி பேசினால் என் மேனி சிலிர்க்குதடின்னு. அதாவது பொண்ணுங்கள் வந்து எதுவுமே கம்மி இல்லை, நீங்க வந்து தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களோட என்னைக்குமே இருக்கணும். அது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம என்னைக்கும் மனசுல வச்சுக்கணும். நிஜமா சொல்றேன், நான் அப்படிதான் நினைச்சுக்குவேன். அதாவது இந்த பெண் தைரியமான பெண் அப்படின்னு சொல்லணுமே தவிர திமிர் பிடித்த பெண் என்று யாரும் சொல்லக்கூடாது. அது நம்மோட கையில தான் இருக்கிறது. என்னால முடியுமா, எல்லாருக்குமே 24 இன்று 7, 24 மணி நேரம் 7 நாட்கள். உன்னால் முடியாது என்று சொல்லுவதை எங்கே ஒருவர் யாரோ செய்து கொண்டுதானே இருக்கிறார். அப்படி செய்யும் போது என்னால் ஏன் முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டும். கைரேகையை பார்த்து நம்மோட வாழ்க்கையை நம்ம வந்து யோசிக்கிறோம். கை இல்லாதவன் எதை பார்ப்பாங்க? கையே இல்லையே, எந்த ரேகையை பார்த்து வாழ்க்கையை நடத்த போறாங்க? வாழ்க்கைங்கிறது வந்து விளையாட்டு இல்ல. விளையாட்டுல தான் ஒருத்தர் தோத்து போனா இன்னொருத்தன் ஜெயிப்பாங்க. வாழ்க்கையில மத்தவங்களை சந்தோஷப்படுத்தினாலே நாம ஜெயிச்சிடலாம். உங்க வாழ்க்கையை வந்து நீங்க இப்ப முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணும். அம்மா அப்பா சொல்லும் போது எரிச்சலா தான் இருக்கும், என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் தாய் ஆகும் போதுதான் தெரிந்தது என் தாய் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாள் என்று. அதாவது என்னோட அம்மா வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா படிங்கம்மா, நீங்க படிச்சீங்கன்னா நல்லவளாங்க ஆவீங்க, படிக்கலைன்னா விவசாயம் பண்ண போகணும், ரெண்டுல எதுவும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் போன நேரம் திரும்பி கிடைக்காது. அதாவது என்ன சொல்லுவோம்னா, அத வலிய தாங்குற, அதாவது உளி இருக்குது இல்லையா, உளி வச்சு அடிக்கும் போது அதை தாங்குற கல்லு மட்டும்தான் சிற்பமாகும். அதனால கஷ்டம் இல்லாம வாழ்க்கையில முன்னேற முடியாது. எத்தனை கஷ்டப்படுறோமோ அத்தனையும் நம்மோட அனுபவம், நம்மோட எக்ஸ்பீரியன்ஸ். அதைத்தான் அப்துல் கலாம் சொல்லுவாரு. அதாவது
yesterday is a experiment, today is a experience, tomorrow is the expectation அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நீங்க அடையணும். அதாவது வாழ்க்கைங்கிற இலக்கு ஒரே குறிக்கோள், அத குதிரைக்கு லாடங்கட்டுறன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி உங்க குறிக்கோள் அந்த கவனம் வந்து அங்கே இங்கே செதறக்கூடாது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது வந்து நம்மளை முன்னேற்றிக்கத்தான் தவிர நம்மோட வாழ்க்கையை அழித்துக் கொள்வதற்கு அல்ல. அதாவது நான் சொன்னேன், பெண்கள் நாட்டின் கண்கள். அந்த கண்ணு நல்லா பார்க்க முடிஞ்சாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதை வந்து நாம கெடுத்துடக்கூடாது. கெடுத்தோம்னா என்ன ஆகும்? கண்ணாடி போட வேண்டியதாகும். அந்த நிலைமைக்கு ஆயிடக்கூடாது நம்ம. அதாவது பாதை இல்லையே, நான் எப்படி நடந்து போகட்டும் நினைக்காதீங்க. நீங்க நடந்து போற வழி உங்கள் பின்னேல் வருவதற்கு ஒரு பாதையாக மாறும் நாளை. இன்னும் எத்தனையோ சொல்லிட்டே போகலாம் பெண்களை பத்தி. இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதாவது நேற்றைய நாளை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அப்துல் கலாம் சொல்லுவாரு, நேற்றைய நாள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேஸ்ட் பேப்பர். இந்திய டுடே இஸ் த நியூஸ் பேப்பர், டுமாரோ இஸ் த கொஸ்டின் பேப்பர் அப்படிம்பாங்க. அது நம்ம எல்லாரும் கையிலையும் ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது. ஆனா நம்ம பாதி பேர் என்ன செய்துடுறோம்? காப்பி அடிச்சிடுறோம். நமக்குன்னு யூனிக்கா, நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை உபயோகிங்க. ஏன்னா காப்பி அடிச்சா ஃபெயில் ஆயிடுவோம் நிறைய நேரத்துல. நம்மோட யூனிக்கை நம்ம பயன்படுத்தணும்னு டுமாரோ வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரா மாறாம இருக்கலாம். இதத்தான் அப்துல் கலாம் சொன்னாரு. அப்துல் கலாம் இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதாவது உன்னுடைய இலக்கை எப்பொழுதும் நீ அடைய வேண்டும். அதை அடைவதற்காக முயற்சி செய். முயற்சி திருவினை ஆக்கும். முயன்றவரை முயற்சி செய். அதை பிறர் சொல்வார்கள் வீண் முயற்சி என்று. ஆனால் நீ வெற்றி வரும்போது அவர்கள் சொல்வார்கள் இது விடாமுயற்சி என்று. அது அத்தனையும் உங்கள் கைகளில். உன் வாழ்க்கை உன் கையில். அதாவது நம்ம நிறைய சொல்லுவோம், நான் என்ன பண்ண, என் வாழ்க்கை என் கையில். எனக்கு ஒரு தன்னம்பிக்கை, அது எப்பவும் எங்கிட்ட இருக்கணும். அதை செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவு படிச்சு வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் கண்டிப்பா உங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுவும் பெண்கள்னா எந்த அளவு நம்ம முன்னேறி இருக்கணும். அது ஒரு பெண்ணை வந்து படிக்க வச்சோம்னா அந்த வீட்டையே படிக்க வச்ச மாதிரின்னு சொல்றாங்க. இங்க எத்தனை பெண்கள் படிச்சிருக்கிறோம், எத்தனை வீடுகள்ல படிப்பு அப்ப பரவி இருக்கிறது. கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது இல்லையா? அதாவது கல்வி வந்து ஏழைக்கு வந்து அது செல்வம், பணக்காரனுக்கு அது அணிகலன். கல்வி என்பது வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. ஒரு பெண்ணுக்கு கல்வி என்பது பெரும் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு அணிகலன் எப்பொழுதும் உங்களுடனே இருக்க வேண்டும். அதை தவறான முறையில் பயன்படுத்த விட்டு விடாதீர்கள். உங்களோட அறிவை உங்களிடமிருந்து யாருமே எடுக்க முடியாது. விவேகானந்தர் வந்து அமெரிக்கா வாஷிங்டன் போயிருந்தப்போ பேசுறப்போ அங்க உள்ள ஒரு அமெரிக்கர் சொன்னாரு, பெண்களை அடிமைப்படுத்துற நாட்டுல இருந்து தானே நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க எதுக்காக பெண்ணின் பெருமையை பற்றி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டப்ப அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் நாட்டில் எங்கள் மனைவியின் தவிர அத்தனை பேரையும் நாங்கள் தாயாக பார்க்கிறோம். ஆனால் அயல் நாட்டிலே தன் தாயை தவிர அனைவரையும் மனைவியாக பார்க்கிறார்கள் என்று இந்திய பெண்களை பற்றி பெருமையாக பேசினார் விவேகானந்தர். முதல் ஹீரோயின் தன்னுடைய தாய் தான். அவர்கள் தான் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். அதற்கடுத்து ஆசிரியர்களும் தாயே. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு மற்றவர்களையும் கவனித்துக் கொள்கிறார்கள். நீங்கள் எந்த அளவு வளர்ந்து இதிலிருந்து எத்தனை பேர் எந்த துறையில் எத்தனை பெரிய ஆட்களாக ஆக போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். அதை கண்டு பொறாமைப்படாத இரண்டு மனிதர்கள். ஒன்று உங்களது ஆசிரியர், அடுத்து உங்களுடைய தாய் தந்தை. அப்படிப்பட்டவர்கள் சொல்வதை கேட்டு நல்ல முறையில், ஆனால் நல்ல ஒரு பெண் என்பதை மனதில் வைத்து பெண்ணால் முடியாதது எதுவும் இல்லை, பெண்ணால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என்னால் முடியும், என்னால் முடியாதது என்று எதுவும் கிடையாது. எனக்கு நான் நினைத்த லட்சியத்தை நான் அடைந்தே தீருவேன். இன்று நான் அங்கு அமர்ந்திருக்கும், நாளை நான் இங்கு அமர்ந்திருப்பேன் என்று உங்கள் மனதில் உறுதியெடுங்கள். நீங்கள் எந்த துறையை
தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறைக்கு போவதற்கு தெளிவாக இருங்கள். நான் என்னவென்று நினைக்கிறேனோ அதுவாகவே நான் மாறுவேன். இதைத்தான் எப்பொழுதும் சொல்கிறார்கள். பெண்ணின்றி அமையாது உலகு, இது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. பெண்ணை பற்றி பாடாதவங்க யார் இருக்கிறாங்க? ஆனா இதை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கண்ணதாசனோட பாடல் உண்டு. அதை ஒரு நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க. அதாவது தேடினே வந்தது கூகுள், நாடினே வந்தது அது என்ன தெரியுமா? ஓலா. அப்புறம் வாசலில் வந்தது நாடினே வந்தது பிளிப்கார்ட்டும் அமேசானும், வாசலில் வந்தது ஓலாவும் உபயோகம், வாழ்க்கையை தந்தது என்ன தெரியுமா? matrimony.com. சொல்லியே இங்கு கொடுத்திருக்கும் நேரமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இதற்கு மேலும் நான் பேசிக்கொண்டே இருந்தால் ஏற்படும் சுணக்கம். எனவே எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரியா பிரியதர்ஷினி, புஷ்பலா ஜெயசிங், ராஜலட்சுமி, ராஜேஸ்வரி, காவியா, ரோஹிணி, சரண்யா, பி சரஸ்வதி, பி செல்வி. நன்றி. மதிப்புக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்களே, மனோன்மணிய சுந்தரா பல்கலைக்கழகத்தால் படிக்கப்பட்ட தேர்வாளர்களால் பட்டம் பெற தகுதியுள்ளவர்கள் மாணவிகளை வேதியியல் துறை இளநிலை அளவில் நேரடியாக பட்டம் பெற நான் தங்களிடம் அறிமுகப்படுகிறேன். ஆர்த்தி ஏ, அபிநயா ஏ, சின்னம்மாள் எம், துர்கா தேவி எம், துர்கா கே, இசைக்கு பிரியா இ, கீதா ஜே, ஐஸ்வர்யா எம், கலைச்செல்வி கே, முருகலட்சுமி ஜி, முத்தமிழ் செல்வி எம், முத்துகாளீஸ்வரி ஜே, முத்துலட்சுமி ஏ, முத்துப்பிரியா எஸ், முத்துசெல்வி என், நந்தினி எம், நட்டாபி எம், பத்மமாலா எம், ரிஷ்வானா ஆர், சகாய ஏஞ்சல் எம், உமா மகேஸ்வரி ஏ, எஸ் அகல்யா, பி அன்னபூர்ணி, எஸ் ஆறுமுக அர்ச்சனா, பி அஸ்வதி, எச் தேவி பகவதி, ஏ யூனிஸ் ஜபா சைனா, என் ஃபாத்திமா பினோஷா, எம் பார்த்திகா, எம் முத்துலட்சுமி, எம் மாளவிகா, எம் மனிஷா, ஆர் மனோஸ்ரீ, எஸ் முத்துசெல்வி, வி முத்துமாரி, கே முத்துசெல்வி, வி பத்மா, சி பவித்ரா, ஜி பிரபா, ஜி விவேகா, பி சந்தனமாரி, ஆர் ஸ்வேதா செல்வ அருணா, எஸ் சுசி ரெபேகால், ஆர் விஜயலட்சுமி. தேங்க்யூ. KFC Mauri, M. Sriksha, M. Velugar,
எம் வினோதினி. ஐ ஆப்பிள். எஸ் பாலப்பிரியா. பி புவனேஸ்வரி. சி பிரிந்தா. எஸ் தேவதர்ஷினி. எம் இசக்கியம்மாள். எஸ் பவுனிதா. பி ஹரிதா. எஸ் இந்துமதி. டி ஜான்சி ராணி. எம் கல்பனா சாவ்லா. எம் கண்ணன். ஸ்ரீகாந்த் தேவானி ஆபினா கல்லூரி இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலேஜ் இன்டர்நெட் கல்லூரி படிச்சிருக்கார். ஆபியா காவேரி கிருஷ்ணலட்சுமி மகாலட்சுமி அனிவாலா அனிலாதேவி மோனிகா முத்துலட்சுமி முத்துமாரி மங்களாடி மாதவி வடிவாயஸ் பொங்கலி. எஸ் ஜெயந்தி. எம் சோனா ஜெயசலிகா. டி கார்த்திகா. சௌரதிகா ஆர்எஸ் நாகேஷ். இவர் தமிழகத்தில் ஒரு அரசு கல்லூரியில் பயில பட்டம் பெற்று முதல் குழந்தை ஆவார். ஆர் ஆரியம்மாள். ஏ மெர்சி ஹெலனா. எஸ் மெர்சி. கே முத்துலட்சுமி. வி நந்தினி. ஆர் பொன்சக்தி. எம் புனிதசெல்வா. ஏ ரம்சானா. இவர் பல்கலைக்கழக தேர்வில் தரவரிசையில் 5ஆம் இடம் பெற்று நம் கல்லூரியை பெருமை சேர்த்துள்ளார் என்று மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எஸ் சசிகலா.